தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலே உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று முதல் ஒரு ஆமென் சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். எனக்கு இருந்த சுகத்தை பார்க்கிலும் 2 மடங்கு சுகம், இருந்த நன்மைகளை பார்க்கிலும் ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் புசிப்பதற்கு குடிப்பதற்கும் செலவழிப்பதற்கும் இந்த பூமியிலே வாழ்வதற்கும் தேவன் தந்திருந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இரட்டிப்பாய் தருவார். அதை இன்றிலிருந்தே ஆண்டவர் செய்வார். நான் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு கடந்த மாதம் என்று சொல்வது துக்கமும் கஷ்டமும் வேதனையும் சஞ்சலமும் என் வாழ்க்கையில் ஒரு பகுதியை அழித்துக் கொண்டே இருந்தது. கர்த்தர் சொல்கிறார், இனி இந்த தீங்கை நீ காணாதிருப்பாய். ராஜாவாகி கர்த்தர் நடுவில் இருக்கிறார். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளையே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளிலும் கர்த்தராகிய தேவன் மகிழ்ச்சி, மேன்மை, நிறைவு, சம்பூரணத்தை கட்டளையிடுவார். மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஆமென். இந்த மகிழ்ச்சி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவனால் உண்டாகிறது. இதைத்தான் நன்மை என்று பரிசுத்த ஆவியானவர் சித்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நன்மைகளை எல்லாம் என் ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்பா இந்த மாதத்தில் இன்றிலிருந்தே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர்